video is for information and previous result analysis only. Lottery predictions got guaranteed. நேற்று ரிசல்ட்டு 890 நாம் 790 கொடுத்துருக்கோம். நான் இது சொல்லிகிட்டே இருந்தேன், அந்த லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னு. ஸோ அதை கவனித்து போட்டிருந்தேங்க, கண்டிப்பாக போட்டிருக்கலாம். 95 45 90 பிசிக்கும் 79 29 ஏபிக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னேன். அதான் தெரியும், இங்கே தான் கொடுத்துருப்பேன். 29 இங்கே பாருங்கள், 45 40 இது தான் பவர் பண்ணி கொடுத்தேன், வேறு எதுவுமே பண்ணலை. ஸோ கவனிச்சிருந்தேன், கண்டிப்பாக போட்டிருக்கலாம். ஸோ அதாவது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனிக்கணும். ஸோ இதே மாதிரி பெஸ்ட்டான லைன் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி மிஸ் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாது. நேற்று 890 வச்சுருக்கலாம், பட் மிஸ் பண்ணிட்டோம். ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருக்கு. லாஸ்ட்டு 10 டேஸில் நம்ம 7 டேஸ் வந்து நம்மளை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு எந்த ஒரு லாஸும் இல்லாமல் கொடுத்துருக்கோம். ஸோ ப்ளீஸ் கைண்ட்லி உங்களுக்கு இதே மாதிரி டெய்லியும் அப்டேட் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கொஞ்சம் லைக் பண்ணிக்கோங்க, எங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே இன்றைக்கி போகலாம் வாங்க. இந்த பேட்டர்னை கவனிங்க. இப்போ ஒரு 1 வீக்காக பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வந்துட்டே இருக்குது. ஸோ இம்பார்ட்டண்ட்டான லைன். ஸோ கவனமாக கவனிங்க. இப்போ பாருங்களேன், 1 வீக் முன்னாடி நான் ஒரு வாரமாக பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஒரு ரிசல்ட்டு பாருங்கள், மேலேருந்து இதில் ஆக்சுவலி மேலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லோ பாக்ஸ் ஒன்று, ரெட் பாக்ஸ் ஒன்று போட்டிருக்கேன். அப்படியே இங்கே வாங்க ரிசல்ட்டுக்கு. நமக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி 141 அடித்தோம் இல்லைங்களா? அப்படியே மார்க் பண்ணுற பாருங்கள், 141 அடிச்சிருக்கலாம். இங்கே அது எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? ஆகஸ்ட் 1 பாருங்க, சென்டரில் 142 இருக்கு இல்லைங்களா? ஓகே, இங்கே வந்து 2 நம்பர், அதாவது ஏபி பாஸ் ஆயிருக்கு. அடுத்தது அப்படியே கீழே வாங்க. அடுத்தது என்ன இருக்குது? சைபர் 44 இருக்குங்க இல்லைங்களா? அப்படியே இங்கே வாங்க, இங்கே என்ன இருக்கு பாருங்க, அப்படியே ஆப்போசிட்டில் பாருங்க, சைபர் 45 இருக்கு. ஸோ இங்கேயும் 2 நம்பர் பாஸு. நான் அடுத்தடுத்த நம்பர் குறைச்சி குட்டி தான் வச்சிருக்கான், பட் 2 நம்பர் கண்டிப்பாக பாஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்தது வாங்க, இங்கே என்ன இருக்கு? 775 இருக்கு. நம்ம ரிசல்ட்டில் போய் பார்க்கலாங்களா? ரிசல்ட்டுக்கு வாங்க, அப்படியே பாருங்க, 525 இருக்கு. ஓகேங்களா? அப்படியே வாங்க. அடுத்தது பாருங்களேன், இங்க இந்த பேட்டர்ன் பாருங்களேன், 181 இங்கே எல்லோ பாக்ஸ் போட்டாலும் 181 இங்க இருக்கு. பட் வந்து இங்க அந்த அன்னைக்கு என்ன இருக்கு? அந்த அன்னைக்கு நமக்கு வந்து ஓணம் பம்பர் லீவுங்க. ஓகேங்களா? ஓணம், ஆமா, இல்லை ஆகஸ்ட் 26 லீவுங்க. சாரி, ஜனவரி 26 லீவு. ஸோ இப்போ அப்படியே வாங்கலாம். அந்த அன்னைக்கு மட்டும் பாருங்க, நமக்கு வந்து இங்க மாறி இருக்கு, நம்பர் 181 இருக்கு. ஆனா டபுள்ஸ் வந்துருக்கு, அதையும் நம்ம வாட்ச் பண்ணணும். அதுக்கு அடுத்தது வாங்க, 997 இங்க இருக்குங்க. அப்படியே இங்க வாங்க கீழே, இங்க 07 இருக்கு. நீங்க ஒண்ணு யோசிக்கணும், 997 பட் 07 தான் இங்க இருக்குன்னு யோசிக்கணும். பட் சி போர்டு பாஸா இருக்கு. அது மட்டும் இல்ல, அடுத்தடுத்த நம்பர் ஒரு நம்பர் மட்டும் பாருங்க கூட்டியிருப்பான், இல்ல கழிச்சிருப்பாங்க. பாருங்க, இங்க 07 இருக்கு, அங்க 97 இருக்கு இல்லைங்களா? 0 மைனஸ் பண்ண என்னங்க 9 தானே? ஸோ இங்கேயும் ஆல்மோஸ்ட் பாஸுங்க. இப்போ அடுத்தது வாங்க, அதாவது அடுத்தது 487 இருக்குங்க இல்லைங்களா? அப்படியேங்க வாங்க, அப்படியேங்க வாங்க, என்ன இருக்குன்னு பாருங்க, 882 இருக்கு. ஸோ 87க்கு பிசி 82 அப்படியே பாஸு. ஆனால் இங்கே 8 இருக்கு, பவரில் 8க்கு வந்து 3 தான். அப்போ உன்னை கூட்டணும் என்னங்க, 4. அதுதாங்க அங்கே வச்சிருக்கான். 487, அங்கே 900, அங்க 887. இங்க உன்னை கூட்டி பவர்ல உனக்கு கூட்டி என்ன பண்ணிருக்கான், 487 வச்சிருக்கான் இல்லைங்களா? ஸோ அடுத்தது வாங்க, 129 இங்க இருக்கு. இங்க பாருங்க, இன்னைக்கும் இது கிளிக் ஆகல. கிளிக் ஆகாத மட்டும் நான் வந்து கோடு போட்டுறேன். ஓகே, ஆல்மோஸ்ட் பாருங்க எவ்வளவு கிளிக் ஆயிருக்குன்னு. அடுத்தது வாங்க, இது வந்து கிளிக் ஆகல. அதுக்கு அடுத்தது 473 இருக்குங்க இல்லைங்களா? 473, அதாவது 30ஆம் தேதி 473 இருக்கு. அப்படியேங்க வாங்குங்க, பாருங்க 473 எங்க இருக்குன்னு பாருங்க, 48. அப்ப பவர் பண்ணா 4 3, இங்க 4 8 மட்டும் தாங்க இருக்கு, டபுள் 8 மட்டும் தாங்க இருக்கு. இப்போ இந்த 4 8ங்கிறப்ப 4 3 நமக்கு பிசி பாஸ் ஆயிருக்கு இல்லையா? என்ன நம்பர் பாஸ் ஆயிருக்கு? ஏசி பாஸ் ஆயிருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் பாஸ் ஆயிருக்கு இல்லைங்களா? ஸோ கண்டினியூஸா இங்கிருந்து வந்துட்டே இருக்கு. ஸோ அப்போ 2 நாளைக்கு முன்னாடி பாருங்களேன், அதாவது எஸ்டர்டே பிஃபோர் என்னங்க ரிசல்ட்? 477ங்க. இங்க பாருங்க, 422 அப்படியே பவர்ல, அப்படியே 2 நம்பர் பவர்ல வச்சு 3 நம்பரும் பாஸ் ஆயிருக்குங்க. இப்போ இந்த லைனுக்கு நான் எடுக்கிறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா, இப்போ 3 நம்பர் இதில் பாஸ் ஆகிட்டு வருது. அதுதான் விஷயம், கவனிங்க. 477 இருக்குங்களா, 422 அப்படியே இதையும் பாஸ் ஆயிருக்கு. அடுத்தது பாருங்க, நேற்று ரிசல்ட்டு 890ங்க. இங்க பாருங்க என்ன இருக்குன்னு, 359 இருக்கு இல்லைங்களா? அப்படியே 3க்கு 8, 5க்கு 0, 9க்கு 9, அப்படியே திருப்பி 890ன்னு வச்சிருக்கான். 3 நம்பரும் பாஸுங்க. 3 நம்பரும் பாஸ் ஆயிருக்கு இதுலயும் இல்லைங்களா? இப்போ
இன்னைக்கு என்ன இருக்குன்னு பாருங்களேன். 319 இருக்குதுங்க. அப்போ இன்னைக்கு 31,9 இருக்கு இல்லைங்களா? அப்ப இதை வச்சுதான் கொடுக்க போறான். ஏன்னா இந்த இந்த லைனை பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஒரு நம்பர் பாஸ் ஆச்சு, 2 நம்பர் பாஸ் ஆச்சு, 3 நம்பர் பாஸ் ஆச்சு. அப்புறம் அப்படியே பாஸ் ஆயிட்டு 2 நம்பர் பாஸ் ஆயிட்டே வந்து 3 நம்பர் பாஸ் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு இல்லைங்களா? அப்ப நேத்து பவர்ல பாஸ் ஆயிருக்கு. முந்தா நேத்து பாருங்க 2 நம்பர் பவர்ல பாஸ் ஆயிருக்கு. அப்ப இன்னைக்கு ஒருவேளை 913 319 அப்படியே திருப்பி வைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகங்க. ஏன் தெரியுங்களா? இங்க நம்ம 31 என்னோட பர்சனல் கால்குலேஷன்ல கணக்கு போட்டு பார்த்ததுல என்னோட கெஸ்ஸிங்ல 31 அப்படிங்கிற ஒரு நம்பரை வர வேண்டியது இருக்குதுங்க. அப்படி பாக்குறப்போ நீங்க லாஸ்டா ஒண்ணு எப்ப அடிச்சான்னு பாருங்களேன். லாஸ்டா ஒண்ணு எப்ப ஏன் அடிச்சான்? 41 அடிச்சாங்க. அப்ப நான் வந்து ஸ்டார்டிங் வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன், கவுண்டிங் பண்ணி பார்க்கணும் கடைசி அடிச்ச நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரே செகண்ட் கவனிங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க கைண்ட்லி. 41 கடைசி அடிச்சிருக்கான். ஸோ 51, 61, 71, 81, 91, 01, 11, இங்க பாருங்க 21. அப்ப இங்க என்னங்க வரணும்? 31ன்னு வரணுங்க இல்லைங்களா? 31, 13. சம்டைம்ஸ் பவர்ல 31 இங்க வந்து நிக்கிறப்போ அது 81ஆவும் வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு இந்த 81, 31 காம்பினேஷன் வந்து வர வேண்டியது இருக்குங்க. ஸோ இங்கேயும் பாத்தீங்கன்னா 13 வந்திருக்கு இல்லைங்களா? சாரி 31 வந்திருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி 314, 413, ஸோ 319 அப்படியே கூட வைக்க சான்சஸ் அதிகங்க. ஸோ அதனாலதான் இந்த லைனை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நான் தரேன். ஸோ இதை வந்து இதையும் நம்ம வந்து பார்த்து கொடுத்துருவோங்க. அப்படியே கவனிங்க, அடுத்தது போலாம். ஓ இந்த பேட்டர்னை கவனிங்க. இந்த பேட்டர்னும் அதுவுமே கொஞ்சம் வந்து ரெண்டுமே வந்து சிங்க் ஆகுது. அதையும் பார்த்துருவோம் இப்படின்னு. இப்போ அப்படியே பாருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்துட்டு இருக்கு இல்லைங்களா? நேத்து கூட இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் தான் நம்ம ஒரு மாதிரி எடுத்து கொடுத்தோம், நம்ம வந்து பாஸ் ஆச்சு. அப்போ வந்து இன்னைக்கு பாருங்க, இந்த இந்த பாக்ஸ் பாருங்க, மேல இருந்து கவனிங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல பாருங்க என்ன கொடுத்துருக்கேன்னு பாருங்க. இருக்குன்னு பாருங்க. கீழ இருந்து மேல பாருங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல பாருங்க 400 ஒரு ஒன் செகண்ட். 477 இல்லைங்களா ரிசல்ட்? அதாவது முந்தா நேத்து இங்க பாருங்க, 4க்கு 4, 2க்கு 2, 2க்கு 2, 7 இல்லைங்களா? அப்படியே பவர்ல 4, 7, 7ன்னு பவர் இருக்குங்க இல்லைங்களா? இப்போ அதுக்கு அடுத்த நாள் பாருங்க, அதாவது நேத்து பாருங்க இங்க என்ன இருக்குன்னு பாருங்க. அதாவது நேத்து 890 அப்படியே இப்ப வந்து அப்படி கீழே இருந்து மேல பாருங்களேன். 3க்கு 8, 9க்கு 9, அப்படியே சைபருக்கு சைபர் இல்லைங்களா? 890 அப்படியே 3 மட்டும் பவர் பண்ணி 3 நம்பரும் அப்படியே பாஸ் ஆயிருக்கு. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படியே கீழே இறங்கிட்டே வந்துட்டு இருக்கு இல்லைங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது சைபர் 99 இங்க இருக்குங்க. அடுத்த பாக்ஸ்ல கடைசி பாக்ஸ்ல சைபர் 99 இருக்கு இல்லைங்களா? இப்போ சைபர் 99ங்கிறத ஏன்னா வந்துட்டு 2 9 இருக்கு இல்லைங்களா? ஸோ ஒருவேளை 9 6 திருப்பி சைபர் 69ன்னு வைக்கலாம். இப்போ சைபர் 69ங்கிறத நம்ம எப்படி அதோட ஜாயின் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா பாருங்களேன். 6க்கு பவர் என்னங்க? 1 தானே? ஸோ 9 இல்லைங்களா? 19 நமக்கு என்ன பார்த்தோம்? 319 பார்த்தோம். ஸோ ஒரு வேலை கேஸ் 369 கூட பாசிபிள் இருக்கு. இப்போ இந்த பேட்டர்ன் அப்படியே பார்த்துட்டீங்க. இப்போ இன்னொரு பாக்ஸ் போடுறேன், அதையும் கவனமா கவனிங்க. கவனிச்சாதான் நமக்கு புரியும் இல்லைங்களா? இப்ப பாருங்க. இப்போ கீழே இறங்கிட்டு வந்துச்சுன்னா இந்த ஸ்டெப்ஸ் நமக்கு ஃபாலோ ஆகும். இன்கேஸ் ஒரு வேலை நமக்கு இங்க பாருங்க, இந்த பாக்ஸை பாருங்க, இப்படி எடுத்தானே வைங்க. கிரீன் பாக்ஸ் பாருங்க, பாருங்க இப்படி எடுத்தானே வைங்க இல்லைங்களா? ஒரு ஸ்டெப்பு மேல எடுக்கலாம்னு வைங்க. ஏன் இந்த இந்த கிரீன் பாக்ஸ்க்கு சம்மந்தம் இல்லாம போறேன்னு நினைக்க வேணாம். அங்க பாருங்க, அப்படியே பாருங்க. 477 ஒரு ஸ்டெப் கீழே போகும்போது 390 எடுத்துருக்கான், 890 எடுத்திருக்கான். அப்போ ஒரு ஸ்டெப் மேல போவான் இல்லைங்களா? அப்படியே ஜிக் ஜாக்ல மாறி கூட போக சான்ஸ் இருக்கு. அப்படி மாறும்போது இங்க பாருங்க என்ன இருக்குன்னு பாருங்க. இங்க பாருங்க 630 பாருங்க 634. ஓகேங்களா? அந்த 634 எடுத்துக்கிட்டு வாங்களேன். 634 என்னங்க? 34 என்னங்க? பாருங்க 6க்கு 1, 3க்கு 3, 4க்கு 9. அப்படியே வந்துருச்சுங்களா? 3 நம்பர் அந்த 319க்கு மேட்ச் ஆகுதுங்களா? எப்படி பார்த்தா அந்த ஜிக்ஜாக்ல எடுத்தாலும் அந்த 1 9 வருது இல்லைங்களா? 1 9 மேல போய் எடுத்தாலும் அந்த 1 3 வருது. ஸோ இந்த 3 1 9, 3 1 4, 4 6 3 இந்த மாதிரிலாம் வரதுக்கு பாசிபிள் அதிகங்க. ஏன்னா 2 கம்பேரிஷன்லையும் பாத்தீங்களா கரெக்டா மேட்ச் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால நம்ம இதை வந்து இன்னைக்கு கேர்லெஸ்ஸா எடுக்க வேணாம். கண்டிப்பா இதுலயும் நம்ம கொடுத்துடலாம். ஓகேங்களா? இம்பார்ட்டன்ஸை பார்த்து நான் கொடுத்துட்றேங்க. அதுல எது உங்களுக்கு இம்பார்ட்டண்டா படுதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. நீங்க வீடியோ கவனிக்கிறது மூலியமா தான் நீங்க நம்பர் எடுக்க முடியும். நீங்க டைரக்டா போயிட்டு நீங்க ஸ்கிப் பண்ணி அங்க போயிட்டு அங்க போய் டைரக்டா எடுக்க முடியாதுங்க நம்பர்ஸை பார்த்து. ஏன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் தான் சொல்றது இல்லைங்களா? இங்க கணக்குல வரும்போது கம்பேரிஷன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ பாருங்க, இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு நீங்களும் கணக்கு போட்டு பாருங்க இந்த மாதிரி வருதான்ட்டு. இன்னைக்கு இதெல்லாம் வச்சு நல்ல நம்பரை கொடுத்துடலாம்.
இப்போ இந்த பேட்டர்ன் கவனிங்க. இது வந்து வீக்லி சார்ட்ல இந்த பேட்டர்ன் வருது. இதையும் பார்த்துருவோம். ஓகேவா? இப்போ 4 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து 235ங்க. ஓகேங்களா? இங்க பாருங்க இந்த எல்லோ பாக்ஸ்ல பாருங்க என்ன இருக்குன்னு 290 இல்லைங்களா? அப்போ ஏசி 2 நம்பரும் பாஸுங்க. அப்போ பவர் பண்ணி பார்த்தா 245. ஸோ பவர் பண்ணாம பார்த்தா இங்க 235. ஸோ ஏசி பாஸுங்க. 2க்கு 7 போல்ல 2, சி போல்ல 5 2 2 5 பாஸ். அதுக்கு அடுத்த நாள் வாங்களேன். 510 இருக்கு இங்க வீக்லி சார்ட்ல. இங்க பாருங்க. இதுல வந்து பாருங்க. பக்கத்துல என்ன இருக்குன்னு பாருங்க. பாக்ஸ் மாத்திரம் பாருங்க. என்ன இருக்கு? கீழ இருந்து மேல பாருங்க. 660 இருக்கு. அப்ப 660னா என்னங்க? 6 1 0 பவர் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கேயும் 2 நம்பர் பாஸ் ஆயிருக்கு. ஸோ இங்கேயும் பாஸ் ஆயிருக்கு. இப்போ அடுத்தது மாத்திரம் பாருங்க பவரை. அப்படியே மாத்திரம் பாருங்க பாக்ஸ். இப்போ சைபர் 74 இருக்குங்க. கீழ இருந்து மேல பாருங்க. சைபர் 74 இருக்கு இல்லைங்களா? இப்போ அப்படியே பாருங்க ரிசல்ட் பாருங்க. சைபர் 24 இல்லைங்களா? அப்படியே 3 நம்பரும் பாஸ் ஆயிட்டு வந்துட்டே இருக்குங்க. இப்போ அப்படி பார்க்கும்போது போன வாரம் அடிச்சுக்கணும் பாருங்களேன். அப்படியே பாருங்க. போன வாரம் பாருங்களேன் 628ங்க இல்லைங்களா? போன வாரத்து ரிசல்ட் 628. இப்போ இந்த பாருங்களேன் மேல இருந்து கீழே பாருங்களேன் என்ன இருக்குன்னு 623ங்க. அப்படியே பாருங்க 2 நம்பர் பாஸ் ஆகுது, 1 நம்பர் பாஸ் ஆச்சு, அப்புறம் 2 நம்பர் பாஸ் ஆச்சு, அப்படியே பாஸ் ஆயிட்டே வந்து 3 நம்பர் போன வாரம் பாஸுங்க. இப்போ அப்படியே மறுபடியும் பாக்ஸ் மாத்துறேன் பாருங்க. என்ன இருக்குன்னு பாருங்க 947 கீழ இருந்து மேல பார்த்தா இல்லைங்களா? மேல இருந்து கீழே பார்த்தா 749 இல்லைங்களா? இப்போ இந்த பேட்டர்ன் படி பார்த்தா 749947 வருதுங்க. ஏதோ ஒன்ன பவர் பண்ணலாம், இல்ல 9 6 மாத்தலாம். ஸோ 9 6 மாத்தினா 746ங்க இல்லைங்களா? கீழ இருந்து மேல பார்த்தா 647. இல்ல அப்படின்னா ஏதோ ஒன்று பவர் பண்ணி 799 வைக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குங்க. 79 வரதுக்கு பாசிபிள் இருக்கு. ஏன் சொல்றேன்னா நேத்து பாருங்க 800 இல்லைங்க. நேத்து வந்து 890ங்களா 89 ஏபில. அப்போ 79ன்னு வச்சிருவாங்க. இங்க ஒண்ணு வச்சு 73 குறைச்சு வச்சிருவாங்க. ஸோ 79 97 92 29 இதையும் நம்ம பார்த்துதாங்க ஆகணும். 2 பேட்டர்னையும் பார்த்தீங்கன்னா வருது. இன்னைக்கு ஏதோ ஒரு பேட்டர்ன் வந்து கட் ஆக போகுது. பட் 2 பேட்டர்ன் படி நம்ம கொடுத்துதாங்க ஆகணும். நீங்களே பார்த்தீங்களா லைன் எப்படி வருதுன்னு. ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணி பெஸ்ட்டாக நம்ம கொடுத்துருவோம். ஸோ இந்த 749 கன்சிடர் பண்ணிக்கோங்க. 249 749 இதெல்லாம் கன்சிடர் பண்ணி இன்னைக்கு நாம பெஸ்ட்டாக கொடுத்துருவோம். போகலாம். இன்னைக்கு ஒரு 6-7 நம்பர் தான் கொடுத்துருக்கேன். சைபர் 13 பாக்ஸில் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏபிபிசிஎஸ்சிக்கு 31 13 19 91 இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஆல் போர்டுக்கு இன்னைக்கு 1 வரணும். ஆல் போர்டுக்கு இன்னைக்கு 1 3 9 வர வாய்ப்பு இருக்கு. அப்படி ட்ரை பண்றாங்க, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏதாவது போர்டில் உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சா 1 3 9 இன்னைக்கு ஆல் போர்டு வரதுக்கு பாசிபிள் இருக்கு. அதே மாதிரி ஏபிபிசியில் ஏ போர்டில் 7 3, பி போர்டில் சைபர் 1, சி போர்டில் 9 கொடுத்துருக்கேன். ஓகேவா? உங்க கணக்கில் வந்தால் மட்டும் கம்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஜஸ்ட் கெஸ்ஸிங் மட்டும் தான், கன்ஃபார்மாக கிடையாது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.